அரசு அதிகாரிகளே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்துல முக்கியமான ஒரு தலைப்பு தொடர்பான மொத்த தொகுப்பும் பார்க்க போறோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க, இஸ்ரோவின் சமீபத்திய சாதனைகள். சரியா? கடந்த ஒரு வருஷம் 1.5 வருஷத்துல, அதாவது 2024-25 ஆண்டுக்குள்ள இஸ்ரோ என்னென்ன சாதனைகள், அதாவது என்னென்ன செயற்கைக்கோள்கள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, அப்படி மொத்த தகவல்களையும் நம்ம இந்த பதிவுல தொகுத்து கொடுக்க போறோம். அதனால மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? ஏன் அப்படின்னா, நீங்க கடைசியா நடந்து முடிஞ்ச ஒவ்வொரு தேர்வுல இருந்து பாருங்க, கண்டிப்பா அந்த செயற்கைக்கோள்கள், சரியா, செயற்கைக்கோள்கள், இஸ்ரோட திட்டங்கள் தொடர்பான நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்குது. அது நல்ல முக்கியமான விஷயம். இஸ்ரோட அந்த 100வது ராக்கெட் அந்த குரூப் 4 கேட்டிருந்தாங்க. இது தவிர ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த இஸ்ரோவுக்கும் ஆஸ்திரேலியா இடையிலான இந்த ஸ்பேஸ் மைத்திரி தொடர்பாகவும் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா இஸ்ரோல அந்த சேட்டலைட் தொடர்பான செயற்கை தொடர்பான கேள்விகள் கண்டிப்பா இருக்கும். அதனால ஒரு கேள்விக்கு உறுதியா இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு கேள்வி, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு கேள்வி, ஆண்டிற்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 பார்த்தீங்கன்னா 3-4 கேள்விகள் கண்டிப்பா ஒரு வீடியோல இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. அதனால மறக்காம வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரியா? தள்ளி விட்டு பார்த்துக்கலாம் நினைக்க கூடாது. நம்ம எது தள்ளி விட்டு வேண்டாம் சொல்றோமோ பெரும்பாலும் அதுதான் விதி விளையாடி நம்மகிட்ட கேள்விகளா வரும். கவனமா இருங்க. ஆரம்பிக்கலாமா? இஸ்ரோவோட சமீபத்திய சாதனைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. தலைப்பை பார்த்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம். சில மாணவர்கள் கேட்டிருந்தாங்க, ரீசன்ட் டேட்டா படி, சரியா, டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்தின்படி நீங்க நோட்ஸ் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவங்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்ற மாதிரி தான் ஒரு சிறப்பு தலைப்புல, முக்கியமான ஒரு தலைப்புல கொடுத்திருக்கோம். அறிவியல் தொழில்நுட்பம், இஸ்ரோவின் முக்கிய திட்டங்கள். சரியா? சரி, இந்த இஸ்ரோட திட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரோட முக்கியமான ஒரு சில டேட்டாஸ், ஓகேவா, அதாவது ஆரம்ப காலத்துல இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐட்ட பார்த்துட்டு போயிடலாமா? இஸ்ரோன்னா உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரோட விரிவாக்கம் என்ன? இஸ்ரோ அப்படிங்கிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா? இந்த இஸ்ரோ அமைப்பானது உருவாக்கப்பட்டது எப்போ? ஆகஸ்ட் 15, 1969 உருவாக்குனாங்க. இந்த இஸ்ரோட தலைமையிடம் அமைந்திருக்கிற இடம் டக்குன்னு எல்லாரும் ஸ்ரீஹரிகோட்டான்னு வாயில வரும். சரியா? எந்த இடம்? பெங்களூரு. ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரு. ஓகேவா? மறக்க கூடாது. இந்த இஸ்ரோவோட அந்த ராக்கெட் லான்ச் சென்டர் சொல்லுவாங்களா, செயற்கைக்கோளை அந்த செலுத்துற மையங்கள். சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் நீங்க தெரிய வேண்டிய இடம் 3 இடங்கள். அதுல ஒண்ணு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியக்கூடியது சதீஷ் தவான். சரியா? சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் சொல்லுவாங்க, SDSC அமைந்துள்ள இடம் இதுதான். பார்த்தீங்கன்னா எந்த இடமா? ஸ்ரீஹரிகோட்டா. ஓகேவா? ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்கு. இங்க இருந்துதான் இதுவரைக்கும் அனைத்து செயற்கைக்கோள்களும் செலுத்தப்பட்டு வருகிறது. ஓகேவா? அடுத்து இரண்டாவது முக்கியமான ஒரு இடம் நீங்க தெரிய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் சொல்லுவோம், VSSC. இது கேரளாவில் திருவனந்தபுரத்துல அமைந்துள்ளது. ஓகேவா? அடுத்து மூன்றாவது இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, மூன்றாவது இடம் தமிழ்நாட்டுல, நம்முடைய தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்தில், ஓகேவா, The small satellite launch vehicle அமைக்கப்பட்டு வருகிறது. 500 கிலோவுக்கு எடை குறைந்த செயற்கைக்கோளை இங்க இருந்தா அனுப்ப போற சொல்லியிருக்காங்க. அது உருவாக்கப்பட்டு வரும் இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினம். சரிங்களா? இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கை மாதிரி. இது தவிர இஸ்ரோட முதல் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் அவர்கள். சரியா? விக்ரம் சாராபாய் அவர்கள் தான் இஸ்ரோட முதல் தலைவராக பதவியில் இருந்தாங்க. அவர் தான் இந்திய விண்வெளி துறையின், இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என்றும் அழைக்கப்படுவார். ஓகேவா? அதனைத் தொடர்ந்து, சரியா, விக்ரம் சாராபாய் அவர்கள் முதல் தலைவர். அதனைத் தொடர்ந்து தற்போது 11வது தலைவராக இருப்பவர் யாருமா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், வி நாராயணன் அவர்கள். ஓகேவா? இந்த 11 தலைவர்கள்ல நிறைய பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களும் இருக்கிறாங்க. 5வது தலைவராக இருந்தவர் கஸ்தூரி ரங்கன். ஓகேவா? அடுத்து 7வது தலைவராக இருந்தவர் ராதாகிருஷ்ணன். 9வது தலைவராக இருந்தவர் கே சிவன். 11வது தலைவராக இருந்தவர், அதாவது தலைவராக தற்போது இருப்பவர் வி நாராயணன். 4 பேர் முக்கியமான தலைவர்கள் இஸ்ரோவிற்கு தமிழர்கள் தலைவர்களா இருந்திருக்கிறாங்க. ஒரு சிறப்பு சாதனை. கவனமா இருக்கு. சரியா? ஓகே, இப்ப ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் இஸ்ரோவோட முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க, GSLV F-15. சரியா? GSLV F-15. ஓகேவா? சரி, ஆரம்பத்துல ஒரு போனஸ் கேள்வி கேட்கட்டுமா? சரியா? பாருங்க, GSLV, அடுத்து பார்த்தீங்கன்னா PSLV. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத பதில சொல்ல பார்க்கலாம். சரியா? லாஸ்டா சூப்பர் 6 கேள்விகள் வழக்கம்போல இருக்குது. இருந்தாலும் இந்த GSLV PSLV அப்படின்னா அதோட விரிவாக்கம் என்ன, எந்த ராக்கெட், ஓகேவா, எந்த செயற்கைக்கோள்கள் இதுல அனுப்பப்படும், என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க. கவனமா இருங்க. சரியா? ஓகே, GSLV F-15 என்பது இஸ்ரோவின் 100வது ராக்கெட் ஆகும். இது அந்த குரூப் 4 தேர்வுல கேட்டிருந்தாங்க. சரியா? இஸ்ரோ செலுத்திய 100வது ராக்கெட்டோட பேரு GSLV F-15. இது செலுத்தப்பட்ட நாள் ஜனவரி 29, 2025. டேட் கேட்டிருந்தாங்க. சரியா? இந்த குரூப் 4 முடிஞ்ச குரூப் 4ல முக்கியமானது. கவனமா இருங்க. சரிங்களா?
இந்த GSLV F-15 100வது ராக்கெட் ஆனது செலுத்தப்பட்ட இடம் ஸ்ரீஹரிகோட்டா, அங்க இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தப்பட்டது. ஓகேவா? ஓகே, இந்த GSLV F-15 சிறப்பு என்னன்னு சொல்லி பாருங்க. இந்த F-15 ஆனது GSLV ஏவுகணையின் வரிசையில இது 17ஆவதாகும். உள்நாட்டு கிரையோஜெனிக் என்ஜின், சரியா, கிரையோஜெனிக் டெக்னாலஜி அப்படி சொல்ற அந்த கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை எங்க நடைபெற்று வருகிறதுமா? கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை நடைபெற்று வரும் இடம் இந்த ராக்கெட்ல எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய ஒரு புதிய வகை, அதுக்கு தான் பேரு என்ன சொல்லுவாங்கன்னா கிரையோஜெனிக் டெக்னாலஜி சொல்லுவாங்க. இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜியோட அந்த சோதனையானது பரிசோதனை நடைபெற்று வரும் இடம் திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரியில் நடைபெற்று வருகிறது. சரியா, மறந்துடக்கூடாது. இந்த கிரையோஜெனிக் என்ஜினை பயன்படுத்தி MK2 வகையின் 11வது விமானமாகும். GSLV வரிசையில 17வது, கிரையோஜெனிக் என்ஜினை பயன்படுத்தல MK2 வரிசையில 11வது விமானமாகும். அது இந்த ராக்கெட் ஆகும், விண்கலமாகும், மறந்துடக்கூடாது. எது? GSLV F-15. சரி, இந்த GSLV F-15 ராக்கெட் மூலமாக என்ன செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. NVS-02. என்ன பேருமா? NVS-02. ஓகேவா? அதாவது இந்த NVS-02 அப்படிங்கிற வழி செலுத்தல் செயற்கைக்கோளை புவி நீள்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியது. ஓகேவா? இந்த NVS-02 எதற்காக அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா. இந்த NVS-02 அப்ப 01 இருந்திருக்கணும்ல. 01 அனுப்பப்பட்ட வருஷம் 2023. இந்த 2023ஆம் ஆண்டு. சரி, அந்த NVS அப்படிங்கிற செயற்கைக்கோள் எதற்காக இஸ்ரோ அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம செல்போனா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கணும், அந்த நெட் கனெக்ஷனுக்கு GPS வசதி தேவை. சரியா, அந்த GPS அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அந்த GPS வசதி அப்படிங்கிறது அமெரிக்கா நாட்டிற்கு சொந்தமானது. அவங்களுடைய GPS தான் இந்தியா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஒருவேளை அமெரிக்கா, ஓகேவா, சில சூழல்களோட இப்ப சமீபத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்கா சரி கிடையாது, அதை பயன்படுத்தி ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணலாம், அந்த GPS வசதியை ஒருவேளை கட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை வரும். அதனால நமக்கான ஒரு பிரத்யேக அந்த GPS வசதி போன்ற ஒரு வசதியை உருவாக்க வேண்டும். அதற்காக இஸ்ரோ அறிவித்துள்ள அந்த வசதி, இந்த GPS மாதிரியான வசதிக்கு என்ன பேரு? நேவிக் வசதின்னு சொல்லுவாங்க. என்ன வசதிமா? நேவிக் வசதி. சரியா, நேவிகேஷன் ஃபார் இந்தியன் கான்ஸ்டலேஷன், அதான் இதோட விரிவாக்கம். இந்த நேவிக் வசதியை உருவாக்குவதற்கு 2023ஆம் ஆண்டு முதல் முறையாக NVS-01 அப்படிங்கிற செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. அந்த வரிசையில அந்த நேவிக் வசதியை இன்னும் சூப்பரா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சமீபத்துல NVS-02 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை இஸ்ரோ அனுப்பி இருக்கிறாங்க. அதற்கு தான் GSLV F-15 ராக்கெட் பயன்படுத்தப்பட்டது. அதுல இன்னொரு மகத்தான சாதனை, இஸ்ரோ செலுத்திய 100வது ராக்கெட் இந்த GSLV F-15. ஒரு நல்ல செயற்கைக்கோள் அனுப்பி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சாதனை ராக்கெட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதான் GSLV F-15. எப்படி இருக்குதுமா நம்மளோட எஃபர்ட்ஸ்? உங்களுக்கு புரியுதா? எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு எதெல்லாமோ லிங்க் பண்ணி எங்கெல்லாமோ சேர்த்து ஒரு பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு வரும். அதுக்குதான் வீடியோவை தொடர்ந்து பாருங்க அப்படி சொல்றது. நோட்ஸ் எல்லாமே எங்கனாலும் கிடைக்கும். சரியா, ஆனா நம்மளுடைய அனுபவம் கடந்த சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளை எப்படிலாம் கேள்விகள் கேட்கறாங்க அதன் அடிப்படையில் ஒரு நோட்ஸை கொடுக்கறது கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் நம்புறேன். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்த முக்கியமான செயற்கைக்கோள் இஸ்ரோவோட சாதனையில பாருங்க, GSLV F-16. சரியா, GSLV வரிசையில F-16. ஓகேவா? இந்த GSLV F-16 பயன்படுத்தி இந்த ராக்கெட்டை பயன்படுத்தி ஓகேவா அனுப்பப்பட்ட அந்த செயற்கைக்கோளுக்கு வச்ச பேரு நிசார். சரியா, நிசார் அப்படின்னா நாசா. ஓகேவா, நிசார் செயற்கைக்கோள். ஓகேவா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் சொல்லுவாங்க. சரி, சிந்தட்டிக். ஓகேவா, சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். சரியா, இதான் விரிவாக்கம். N ஃபார் நாசா, I அப்படிங்கிற இஸ்ரோவை குறிக்கும். அப்போ நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து ஒரு செயற்கைக்கோளை அனுப்ப போறாங்க. ஓகேவா, அனுப்பி இருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் என்ன பேருமா? நிசார் செயற்கைக்கோள். இதற்கு பயன்படுத்தப்பட்டது இஸ்ரோட 101வது ராக்கெட். எது? GSLV F-16. மறந்துடாதீங்க. சரியா, தேசிய வானூர்தியியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், அதான் நாசா. ஓகேவா, நாசா அமெரிக்காவோட நாசா மற்றும் இந்தியாவோட இஸ்ரோ ஆகியவற்றின் ஓகேவா புவி கண்காணிப்பு பணியான செயற்கை துளை ரேடார், செயற்கை துளை ரேடார், அதாவது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். சரியா, புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஓகேவா, அதுல என்ன இதை பயன்படுத்தி இருக்காங்க? செயற்கை துளை ரேடார், ஒரு ரேடாரை பயன்படுத்தி இருக்காங்க. சரியா, இந்த ரேடாரை பயன்படுத்தி பூமியில நடக்கிற எல்லா இந்த வானிலை மாற்றங்கள், சரியா, இப்ப நிலச்சரிவு, இந்த மேக வெடிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, சமீபத்தில் ஏற்பட்டது உத்தரகாண்ட்ல, இந்த மாதிரி என்னென்ன வானிலை மாற்றங்கள், நிலச்சரிவு எதுவா இருக்கலாம், இந்த மேகங்கள் கூடுதல், மழை பொழிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமாக
கரெக்டா போட்டோ எடுத்து அனுப்புறதுக்காக ஒரு ரேடார், செயற்கை துளை ரேடார் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த செயற்கைக்கோளுக்கு தான் வச்ச பேரு நிசார் செயற்கைக்கோள். இந்த நிசார் செயற்கைக்கோள் அப்படிங்கிறது இஸ்ரோவும், சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தெரிஞ்சுக்கலாம், நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து உருவாக்கின செயற்கைக்கோள், மறந்துடக்கூடாது. இதுக்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட் தான் GSLV F-16. ஓகேவா? சரி, இந்த 16 GSLV F-16 ராக்கெட் ஆனது செலுத்தப்பட்ட நாள் ஜூலை 30, 2025. செலுத்தப்பட்ட இடம் வழக்கம் போல ஸ்ரீஹரிகோட்டால இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி நிலையம். சரியா? அப்ப பாத்துக்கோமா, F-15 பாத்துக்கிறோம், F-16 பாத்துக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இன்னும் கொஞ்சம் டீப்பா போறதா GSLV ஃபர்ஸ்ட் ராக்கெட் எப்ப அனுப்புனாங்க, அதுல செலுத்தப்பட்ட முக்கியமான செயற்கைக்கோள்கள் எவை, எல்லாமே முக்கியம் தான். நம்ம தலைப்பு என்ன கொடுத்திருக்கோம், இஸ்ரோவோட சமீபத்திய சாதனைகள் அப்படிங்கிற லிஸ்ட்ல போறதுனால ரீசெண்டா உள்ள கடைசி 1-2 செயற்கைக்கோள் அது மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? சரி, அடுத்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது GSLV வரிசையில. இப்ப நம்ம பார்க்க போறது BSLV. சரியா? PSLV-ல C-58. இந்த BSLV C-58 பாக்குறதுக்கு முன்னாடி என்ன ஒரு முக்கியமான ராக்கெட்டை பத்தி நான் சொல்லிட்டு போறேன். சரியா? PSLV, சரியா, PSLV-ல C-57 இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இந்த PSLV C-57 எதற்காக அனுப்பப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எதுக்காக அனுப்பப்பட்டதுமா? ஆதித்யா. சரியா? ஆதித்யா பாருங்க, எல்லாரும் சிரிச்சிட்டு இருங்கப்பா. ஆதித்யா L1. ஓகேவா? சூரியனோட அந்த புற பகுதிகளை ஆராய்வதற்காக இஸ்ரோவினால் அனுப்பப்பட்ட முதல் திட்டத்தோட பேர் தான் ஆதித்யா L1 அப்படிங்கிற லாக்ராஜியன் பாயிண்ட் சொல்லுவாங்க. சரியா? அந்த ஆதித்யா L1 அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த விண்கலம் ராக்கெட்டுக்கு தானே பேரு BSLV C-57. அங்க இருக்கிற C-58. சரியா? மறக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த BSLV C-57 அந்த ஆதித்யா விண்கலம் எப்போ அனுப்பப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. செப்டம்பர் 2, 2023 அனுப்புனாங்க. மறக்க கூடாது. இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை மிக்க ஒரு ஆண்டு அப்படின்னா 2023 சொல்லலாம். ஏன்னா சந்திரயான் 3யும் இந்த ஆதித்யா L1 வெற்றிகரமாக அனுப்பப்பட்டு சாதனை செய்யப்பட்ட வருஷம் தான் 2023. மறக்காதீங்க. சரியா? சரி, அப்ப இது BSLV C-57. இப்போ நம்ம C-58 பார்க்கலாம். சரியா? BSLV வரிசையில C-58. ஓகேவா? செலுத்தப்பட்ட நாள் பாத்துக்கோங்க, ஜனவரி 1, 2024. கரெக்டா பார்த்தா நியூ இயர். சரியா? புத்தாண்டு தினத்தன்று போன வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி அனுப்பப்பட்ட அந்த விண்கலத்துக்கு என்ன பேரு BSLV C-58. செலுத்தப்பட்ட இடம் வழக்கம் போல அதேதான், ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம். சரி, இதுல அனுப்பப்பட்ட முக்கியமான ஒரு செயற்கைக்கோளோட பேர் பாருங்க, எக்ஸ்போசாட். சரியா? எக்ஸ்போசாட் இந்தியாவின், சரியா, இஸ்ரோவின் பிரத்யேக அறிவியல் செயற்கைக்கோளாகும். சரியா? ஒரு அறிவியல், ஓகேவா, அறிவியல் பயன்படுத்திருக்கான ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெஷல் சேட்டலைட்டோட பேர் தான் இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல ஆண்டுகளுக்கு இது கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும், கவனமா இருங்க. சரியா? இது ஒரு எக்ஸ்ரே துருவமானி செயற்கைக்கோள் ஆகும். துருவமானி. சரி, PSLV-னா போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சொல்லுவாங்க. சரியா? இது பால்வெளி மண்டலத்தில் இருந்து, சரியா, வரும் எக்ஸ் கதிர்களின் துருவ முனைப்பை ஆய்வு செய்யும். இதன் மூலம் பிரபஞ்சத்தின் மர்மங்களை அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸ்போசாட் அந்த செயற்கைக்கோள். எந்த ராக்கெட் மூலம் அனுப்பியிருக்கிறாங்கன்னா BSLV C-58. மறக்காதீங்க. சரியா? ஓகே, இந்த மாதிரி இந்த செயற்கைக்கோள் பயன்பாட்டு இருக்கு. ஒரு கருவியை இணைத்து அனுப்புனாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்கம்மா, POEM, போயம். சரி, போயம் பாடல்கள் அப்படி சொல்லலாம், போயம் 3 சொல்லுவாங்க. இந்த ராக்கெட்டில் BSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் அந்த மாடியூல், சரி, அந்த மாடியூல் அப்படி சொல்ற 3, ஓகேவா, இந்த ஒரு கருவி இணைக்கப்பட்டுள்ளது. இது இஸ்ரோ மற்றும் இன்ஸ்பேஸ்னா ஏற்கனவே கடந்த வீடியோல நம்ம பார்த்திருப்போம் நினைக்கிறேன். இன்ஸ்பேஸ், இந்தியன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் சொல்லுவாங்க. அமைந்துள்ள இடம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல இருக்கு. ஓகேவா? இன்ஸ்பேஸ். ஓகேவா? இந்த இன்ஸ்பேஸ் மூலம் வழங்கப்படும் 10 வெவ்வேறு அறிவியல் சோதனைகளை மேற்கொள்ளும். சரிங்களா? அந்த கருவியோட பேரை பார்த்துக்கோங்க. அது எந்த செயற்கைக்கோளில் அனுப்பப்பட்டதுங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கு எந்த ராக்கெட் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? ஓகே, ஒரு போனஸ் கேள்வி கேட்கட்டுமா? ஏற்கனவே கடந்த வீடியோல கேட்டிருக்கேன், சில பேர் பதில் சொன்னீங்கம்மா. இங்க இன்ஸ்பேஸ் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி முடிஞ்சா நீங்க பதில்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக்ஸ். இஸ்ரோவுடன் தொடர்புடைய 2 அமைப்புகள். ஒன்னு ஆண்ட்ரிக்ஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா NSIL. இந்த ரெண்டும் ரெண்டுக்கும் எந்த வருஷம் உருவாக்குனாங்க இந்த 2 அமைப்புகளும், இதற்கு என்ன பணி, என்ன நோக்கத்தோடு இது உருவாக்கப்பட்டது, என்ன வேலை செய்யறாங்க, முடிஞ்சா பதில்களை சிறப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஓகேவா? உங்க திறமைக்கு ஒரு சவால். அடுத்து போலாமா? BSLV C-58 பார்த்தாச்சு. அடுத்து BSLV C-59. ஓகேவா? செலுத்தப்பட்ட நாள் டிசம்பர் 5, 2024. டிசம்பர் 5 என்ன தினமா? சர்வதேச மண் வள தினம், இன்டர்நேஷனல் சாயில் ஹெல்த் டே.
அன்றைய தினம் தான் டிசம்பர் 5, 2018 அன்று இந்தியா தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாத்தீங்கன்னா உயிர் இழந்த நாள் டிசம்பர் 5. ஓகேவா? அது 2018. அதே டேட்ல 2024ஆம் ஆண்டு என்ன ராக்கெட் அனுப்பியிருக்கிறாங்க? பிஎஸ்எல்வி வரிசையில C-59. ஓகேவா? செலுத்தப்பட்ட இடம் அதேதான், சதீஷ் தவான் விண்வெளி மையம், ஸ்ரீஹரிகோட்டா. செலுத்தப்பட்ட அந்த செயற்கைக்கோளோட பெயர் பாருங்க. சரி, புரோபா 3. புரோபா. ஓகேவா? சில இடத்துல ப்ரோ 3 போட்டிருப்பாங்க. சரி, புரோபா 3. இந்த புரோபா 3 அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமான ராக்கெட்? சரியா, செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் அப்படின்னு ESA. சரியா, ESA அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க. சரியா, ஐரோப்பிய விண்வெளி அந்த முகமை. ஓகேவா? அந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா அந்த செயற்கைக்கோளை செலுத்துறதுக்கான ராக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். சரியா, இது ஒரு சின்ன ஒரு செயற்கைக்கோள், 500 கிலோவுக்கும் எடை குறைந்த ஒரு செயற்கைக்கோள். இந்த சின்ன செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு அவ்வளவு பெரிய ராக்கெட்டை பயன்படுத்தி நம்ம காசை வேஸ்ட் பண்ணணுமா? அதனால என்ன பண்ணலாம்? இஸ்ரோவை கூப்பிடலாம். இஸ்ரோ இந்த மாதிரி சின்ன சின்ன செயற்கைக்கோள்லாம் சூப்பரா அனுப்புவாங்க, நமக்கு செலவு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு வணிக ரீதியாக கமர்ஷியல் பர்பஸுக்காக. சரியா, அதாவது அந்த செயற்கைக்கோள் நான் அனுப்புறேன், உனக்கு அதுக்கு தேவையான காசை நான் கொடுத்துறேன், அந்த மாதிரி ஒரு டீலை பேசி ஐரோப்பிய அந்த விண்வெளி முகமைக்கு சொந்தமான எந்த செயற்கைக்கோளை? இந்த புரோபா 3 செயற்கைக்கோளை தான் இஸ்ரோ அனுப்புனாங்க. அப்ப அந்த சேட்டலைட் யாருக்கு சொந்தமானது கிடையாது? நமக்கு சொந்தமானது கிடையாது. ESA அப்படிங்கிற யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு சொந்தமானது. அதை தான் இந்தியா அவங்களுடைய சார்பில் அனுப்புனாங்க, காசுக்காக தான். சரியா, வணிக நோக்கத்தோட. ஒரு காலத்துல பிற நாடுகள்ல நம்மளுடைய செயற்கைக்கோளை அனுப்பிட்டு இருந்தோம். இப்போ சமீப காலங்களில் பிற நாடுகளின் செயற்கைக்கோள்களை இந்தியா இஸ்ரோ அனுப்பி சாதனை படைக்க ஆரம்பிச்சதுக்காக நல்ல விஷயம். சரியா, சரி. இந்த புரோபா 3யோட பயன்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. சூரியனின் கரோனாவை. என்னடா சூரியனுக்கும் கொரோனாவா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜியோகிராஃபில படிச்சிருப்பீங்க. இந்த சூரியன்ல இருக்கிற முக்கியமான அந்த பகுதியோட பேர் என்னமா? கொரோனா அல்லது கரோனான்னு சொல்லுவாங்க. இந்த கரோனா பகுதியை ஆய்வு செய்வதற்காக தான் இந்த புரோபா 3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டோட பேரு BSLV C-59. மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்து பாருங்க, BSLV C-60. சரியா, BSLV C-60 ராக்கெட் பாருங்க. செலுத்தப்பட்ட நாள் டிசம்பர் 30, 2024. எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல அடுத்த ராக்கெட் அனுப்பியிருக்காங்க பாருங்க. BSLV C-60 அது டிசம்பர் 5, இது டிசம்பர் 30. ஞாபகம் வச்சுக்கோங்க, 25 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அடுத்தது. இடம் அதேதான், சதீஷ் தவான் விண்வெளி மையம், ஸ்ரீஹரிகோட்டா. ஓகேவா? இது பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை மிக்க ஒரு செலுத்துதல். சரியா, பாருங்க, 2 விண்வெளி டாக்கிங். சரியா, டாக்கிங் DOCKING. சரியா, இந்த 2 விண்வெளி டாக்கிங் பரிசோதனை, அதாவது ஸ்பேடக்ஸ் சொல்லுவாங்க. சரி, ஸ்பேடக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறோமா? ஸ்பேடக்ஸ். சரியா, ஸ்பேடக்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதாவது ஸ்பேடக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பரிசோதனை திட்டம். சரியா, அதாவது இந்தியா, அதாவது ஓகே பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதாவது 1998ஆம் ஆண்டு ஓகேவா, அமெரிக்காவோட நாசா, ரஷ்யாவோட அந்த ரோஸ் காசு, அந்த ரோஸை காசு கொடுத்து வாங்கிட்டு தான் மாசு அப்படி மாதிரி இந்த ரோஸ் காஸ்மோஸ், ஜப்பானோட ஜாக்ஸா, இவங்கெல்லாம் சேர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தை உருவாக்குனாங்க. ஓகேவா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம், தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 2019ல பாத்தீங்கன்னா 2021ல பாத்தீங்கன்னா சீனா பாத்தீங்கன்னா அந்த விண்வெளியில மிதக்கும் ஒரு ஆய்வகம். சரியா, ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்குனாங்க. அதுக்கு வச்ச பேரு தியான்காங். ஓகேவா? இப்படி உலக நாடுகள் எல்லாமே விண்வெளியில மிதக்கும் ஆய்வகத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதனால நம்மளும் இதே மாதிரி ஒரு விண்வெளி மையத்தை, சரி, ஆய்வு மையத்தை விண்வெளியில அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா ஓகேவா முடிவெடுத்தாங்க. இஸ்ரோ அதை செயல்படுத்துறாங்க. அதுக்கு வச்ச பேரு பாரதிய, என்ன பேருமா? பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். சரியா, பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், இந்திய விண்வெளி நிலையம். அதான் என்னோட மீனிங். ஓகேவா? அந்த இந்திய விண்வெளி நிலையத்தை இஸ்ரோ எந்த ஆண்டுக்குள்ள விண்வெளியில் முழுசா கட்டி முடிச்சு அதோட பணிகளை நிறைவு செய்ய போறாங்க அப்படின்னா 2035ஆம் ஆண்டு. இதற்கான பணிகள் முறைப்படி தொடங்க உள்ள வருஷம் 2028. சரியா, அது விண்வெளியில 400 கிலோமீட்டருக்கு மேல சரியா ஒரு மிதக்கும் விண்வெளி ஆய்வகத்தை உருவாக்க போறாங்க. அங்க இருந்து பூமியும் கண்காணிக்க முடியும், பிற கிரகங்கள் நட்சத்திரங்களையும் வாட்ச் பண்ண முடியும். சரியா, அதற்காக தான் இஸ்ரோ இதை உருவாக்க போறாங்க. ஓகேவா? அது வீடு மாதிரி, லேப் மாதிரி. ஓகேவா? டக்குன்னு எடுத்து முழுசா செஞ்சு அப்படியே கொண்டு அப்படியே சொல்லி மிதந்துட்டு அப்படி மிதக்க விட்டு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு முக்கிய பகுதிகளையும் கொண்டு போயிட்டு சேர்க்கணும். இது நம்மளால முடியுமா முடியாதா அப்படிங்கறதுக்காக தான் ஒரு பரிசோதனை திட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் என்ன திட்டம்? ஸ்பேடக்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரியா, இந்த ஸ்பேடக்ஸ் திட்டத்தை அதாவது கரெக்டா கம்ப்ளீட் பண்றதுக்கு பரிசோதனை சூப்பரா செஞ்சு முடிக்கிறதுக்காக 2 செயற்கைக்கோள்களை இந்த BSLV C-60 மூலம் அனுப்புனாங்க.
அதுல ஒரு செயற்கையோட பேர் பாத்தீங்கன்னா SDX, அதாவது ஸ்பேடெக்ஸோட ஷார்ட் ஃபார்ம். சரியா, ஸ்பேடெக்ஸ் 01 இது வந்து சேசர் அப்படி சொல்லுவாங்க. SDX அப்படிங்கிறது டார்கெட். சேசர் டார்கெட் ரெண்டையும் ஒன்னா அனுப்பி விண்வெளிக்கு கொண்டு போயிட்டு இந்த ரெண்டையும் SDS 01 02 ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு மறுபடியும் ஒன்னா இணைச்சு மறுபடியும் தனித்தனியா பிரிச்சாங்க. அப்ப நம்மளால முடியலையா எதை அமைக்கிறதுக்கு? இந்த பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அதற்கான பரிசோதனை திட்டத்துக்கு என்ன பேருமா? ஸ்பேடெக்ஸ் திட்டம், மறந்துடாதீங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட சூப்பரான ஒரு ராக்கெட் பேர் தான் BSLV C-60, மறக்க கூடாது. சரியா, ஓகே, புரியுதா? வரலாற்று சாதனைகளை அடுத்தடுத்து இஸ்ரோ படைச்சிருக்காங்க. அதோட மொத்த சாதனைகளும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஒரே பாயிண்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். நான் போடுற எஃபர்ட்ஸ் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். புரியுதாமா? புரிஞ்சவங்க கண்டிப்பா வரும் தேர்வுல கண்டிப்பா வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? வெற்றி பெறணும், அதான் எங்களுடைய ஆசை. எல்லாருடைய ஆசையும் கவனமா இருக்கு. வாய்ப்புகளை உடனடியாக பயன்படுத்திக்கோங்க, அதுதான் சொல்றேன். அடுத்து BSLV C-61. சரியா, BSLV வரிசையில C-61. ஓகேவா? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒரு துருவ செயற்கைக்கோள் ஏவுகணை, அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் ஆகும். இது இஸ்ரோவின் 63வது ஏவுதல், அதாவது இந்த BSLV வரிசையில, மற்றும் எக்ஸல் கட்டமைப்பில் இது 27வது ஏவுதல் அப்படி சொல்லிக்கிறாங்க. ஓகே, இந்த ராக்கெட் ஆனது செலுத்தப்பட்ட நாள் May 18, 2025. ஓகேவா? இதுல அனுப்பப்பட்ட முக்கியமான செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா EOS-09 சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேரு? ரிசாட், RISAT-1B. இந்த செயற்கைக்கோளை சுமந்து செல்ல திட்டமிடப்பட்டது, அனுப்புனாங்க. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த ஏவுதல் தோல்வி அடைந்தது. அப்ப BSLV C-61 தோல்வியில் முடிவடைந்தது. கவனமா இருக்கு. சரியா, இது நம்ம GSLV BSLV வரிசையில முக்கியமான அந்த ராக்கெட்டுகள், அதுல பயன்படுத்தப்பட்ட செயற்கைக்கோளோட முக்கியமான தொகுப்பு. சரியா, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஒரு வருஷம்ல பல ஆண்டுகளுக்கு இது உங்களுக்கு நடப்பு செய்திகளாகவோ ஏதோ ஒரு விஷயங்களையோ கண்டிப்பா நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. அது பிலிம்ஸா இருக்கலாம், மீன்ஸா இருக்கலாம், எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா? கவனமா இருக்கும். அடுத்ததாக நிலாவிற்கான ஆராய்ச்சி திட்டங்கள். சரியா, நிலாவிற்கான ஆராய்ச்சி திட்டங்களை உலக நாடுகள் நிறைய பண்ணிருக்கிறாங்க. அதுல இந்தியா அந்த நிலாவை ஆராய்வதற்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த திட்டத்தில் வைக்கப்பட்ட பெயர் தான் சந்திராயன். சரியா, அதே மாதிரி நம்ம சந்திராயன் 3 அனுப்புனாங்களாமா. அது நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதுக்காக சொல்றேன். நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்கு ரஷ்யா அனுப்பிய அந்த திட்டத்தின் பெயர், சரியா, அது ப்ராஜெக்ட் என்ன பேர்னா லூனா 25 சொல்லுவாங்க. இந்த திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. இது இந்த ரஷ்யாவோட ஒரு திட்டம், நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்கான. நம்ம சந்திரயான் 3 நிலாவின் தென்பகுதியில் இறக்குறதுக்கு ட்ரை பண்றோம். அதே டைம்ல நமக்கு போட்டியாக லூனா 25 அனுப்புனாங்க. சரியா, யாரு? ரஷ்யா. இந்த திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. அதே டைம்ல ஜப்பான் நாட்டின் அந்த திட்டத்துக்கு என்ன பேர் பார்த்தா ஸ்லிம் சொல்லுவாங்க, SLIM. இது வந்து ஜப்பானோட அந்த ஜாக்சா நிறுவனத்தின் நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்கான திட்டம். இந்த திட்டம் வெற்றி பெற்றது. ஓகேவா? அதே மாதிரி 2019ல பாத்தீங்கன்னா சைனாவின் நிலாவிற்கான ஆராய்ச்சி திட்டத்துக்கு என்ன பேரு அப்படி பாத்தீங்கன்னா சாங் ஈ. சரியா, சேர்த்து வாசிக்கும் போது சேஞ்சுங்கிற மாதிரி தெரியும், ஆனா பேர் பார்த்துக்கோங்க சாங் ஈ தான் போட்டிருப்பாங்க. சரியா, சாங் ஈ, மறக்க கூடாது. அதே மாதிரி நாசா அமைப்பானது, சரியா, இஸ்ரோ பார்க்கும்போது சேர்த்து இதையும் பார்த்துக்கோங்க. நாசா அமைப்பானது ஆர்டமிஸ், சரியா, ஆர்டமிஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆர்டமிஸ் திட்டத்தோட, நாசாவோட இந்த ஆர்டமிஸ் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலாவிற்கு மீண்டும் மனிதர்களை அனுப்ப வேண்டும். அதுலயும் முதல் முறையாக இந்த விமன் ஆஸ்ட்ரோநாட்ஸ், சரியா, அந்த பெண் அந்த விஞ்ஞானிகளை, சரியா, விண்வெளி வீரர்களை அனுப்ப போறோம் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க. யாருடைய திட்டம் அது? ஆர்டமிஸ் அப்படிங்கிறது நாசா. இது எல்லாமே பாத்துக்கோங்க நிலாவிற்கான முக்கியமான ஆராய்ச்சி திட்டங்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ எங்க சுத்தி எங்க வந்து எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு பாருங்க. சரியா, திருப்பி பாருங்க அப்படி சொல்றேன்னா அதுல அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோமா. சரியா, கொஞ்சம் நேரம் ஒரு ½ hour வீடியோ மாதிரி தான் தெரியும். அந்த ½ hour வீடியோக்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறோம், எவ்வளவு நோட்ஸை ரெஃபர் பண்றோம், எத்தனை பேப்பர் படிக்கிறோம் அப்படிங்கிறது அதில் உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும். அதனால சொல்றேன், அந்த எஃபோர்ட்டை நீங்க முழுசா பயன்படுத்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். கேள்விகளுக்கு மறக்காம பதில் சொல்லுங்க. அந்த பதில்கள் நீங்க என்கரேஜ் பண்ணி சொல்ற சில வார்த்தைகள் தான் எனக்கு ஒரு பூஸ்ட் ஆர்எஸ் மாதிரி ஒரு நல்லா இருக்கும். சரியா, அதுக்காக சொல்றேன். சரி, அடுத்து பாருங்க, சந்திரயான் வரிசை பார்க்கலாம். நிலாவிற்கான ஓகேவா ஆராய்ச்சி திட்டத்தோட முதல் பதிப்பு சந்திரயான் 1 இஸ்ரோ அனுப்பினார். ஓகேவா, பாருங்க, ஏவப்பட்ட நாள் அக்டோபர் 22, 2008. சரியா, முதல் முறையாக நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய திட்டம் சந்திரயான் 1. ஓகேவா, இந்த டேட் மறக்க கூடாது, அக்டோபர் 22, 2008 மறக்காதீங்க. சரியா, இதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஏவுகணையோட பேர் BSLV XL C-11 சொல்றாங்க. செலுத்தப்பட்ட இடம் சதீஷ் தவான் விண்வெளி மையம், ஸ்ரீஹரிகோட்டா. நிலவின் வட்ட பாதையில், அதாவது நிலாவோட தரையிறங்கல, நிலாவோட இந்த நீள்வட்ட பாதைன்னு சொல்லுவாங்களே ஆர்பிட்டர், அந்த ஆர்பிட்டர்ல சுற்றி வந்து ஆய்வுகளை மேற்கொண்டது. சரியா, சந்திரயான் 1 திட்டத்தின் போது
இஸ்ரோ அமைப்பானது சரி இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் மாதவன் நாயர் அவர்கள் ஆகும். சரி அவர்கள் இப்படி கேட்பாங்க, சந்திரன் 1 சந்திரன் 2 சந்திரன் 3 கொடுத்துட்டு எந்த வருஷம் கேட்கலாம், அவருடைய நோக்கம் என்ன கண்டுபிடிப்பு என்ன கருவியில் அனுப்புனாங்க அப்படின்னு கேட்கலாம். இது தவிர அந்த திட்டங்கள் செயல்படுத்தும் பொழுது யாரு இஸ்ரோட தலைவராக இருந்த மாதிரி யார் இருந்தாங்க அப்படிங்கிறது கேட்கலாம். அந்த வகையில சந்திரன் 1 அனுப்பும்போது இஸ்ரோ தலைவராக இருந்தவர் திரு மாதவன் நாயர் அவர்கள் மறக்கக்கூடாது. சரியாமா? ஓகே. இந்த சந்திரன் 1 வந்துட்டு என்ன சாதனை படைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவில் சரியா நிலாவில் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது ஆர்பிட்டர் நிலாவோட ஆர்பிட்டர்ல அந்த சந்திரன் சுத்தி வரும்போது சில போட்டோஸ் எடுத்து அனுப்புனாங்க. அந்த போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா நிலாவுல அந்த போட்டோல பார்க்கும்போது பனிக்கட்டி துகள்கள் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? இப்ப பனிக்கட்டி துகள்கள் இருக்கு அப்படின்னாலே கண்டிப்பா நிலாவுல இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது, தண்ணீர். அப்ப நிலாவில் நீர் இருப்பதை கண்டறிந்த முதல் திட்டம் சந்திரயான் 1, முதல் அமைப்பு இஸ்ரோ, முதல் நாடும் இந்தியா தான். அந்த வகையில சந்திரயான் 1ங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை மிக்க ஒரு திட்டம், மறக்காதீங்க. சரியா? ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஒரு முக்கியமான திட்டம். இதுக்கப்புறம் தான் உலக நாடுகள் நிறைய பேர் நிலாவில கண்டிப்பா நிறைய திட்டங்களை நம்ம செயல்படுத்தணும். தண்ணீர் இருக்குதா, அப்ப நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நிறைய கனிம வளங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடுகளும் நிறைய திட்டங்களை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே என்னன்னு பார்த்தா இந்த சந்திரன் 1 தான், மறக்காதீங்க. சரியா? இந்தியாவே பண்ணிட்டாங்க, நம்ம பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நாங்க இதுல சொல்ல வரோம். சரியா? அடுத்து சந்திரன் 2. சந்திரன் 2 அந்த விண்கலமானது அனுப்பப்பட்ட நாள் ஜூலை 22, 2019. ஓகேவா? இடம் அதே மாதிரிதான் சதீஷ் தவான் விண்வெளி மையம், ஸ்ரீஹரிகோட்டா. தரை இறங்கி, அதாவது இந்த சந்திரன் 2ல சந்திரன் 1ல ஆர்பிட்டர்ல சுத்தி வந்து பார்த்தோம்ல, சந்திரன் 2ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டர். ஓகேவா? அந்த லேண்டருக்கு வச்ச பெயர், தரை இறங்கின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பேருமா, விக்ரம் லேண்டர். தரை இறங்கியின் பெயர், நிலாவுல மெதுவா அப்படி தரை இறங்கக்கூடிய அந்த லேண்டருக்கு பேரு விக்ரம். ரோவர் அப்படின்னா உலாவி கருவி. சரி, அந்த உலாவி கருவிக்கு வச்ச பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரக்யான் சொல்லுவாங்க. சரி, அங்க பாருங்கம்மா, தரை இறங்கின் பெயர் விக்ரம், உலாவி கருவின் பெயர் அதாவது ரோவருக்கு வச்ச பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பேருமா, பிரக்யான். மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டோட பேரு LVM-3. அந்த பஸ்ல M1 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. அந்த டைம்ல சந்திரன் 2 அனுப்பும் போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர், சரியா, இஸ்ரோட 9வது தலைவராக இருந்தவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சேர்ந்த கே சிவன் அவர்கள். ஞாபகம் மறக்க கூடாது. சரியா? ஓகே. இங்க பாருங்க, அனுப்பப்பட்ட நாள் பாத்துக்கோங்க. இந்த சந்திரன் 2 அனுப்புனது ஜூலை 22, 2019. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 6ஆம் தேதி 2019 அன்று ஓகேவா நிலாவில் தரையிறங்க முயன்றது சந்திரன் 2 விக்ரம் லேண்டர். ஓகேவா? ஆனா மென்பொருள் பிழை காரணமாக அந்த லேண்டர் விக்ரம் லேண்டர் செயலிழந்தது. லட்சக்கணக்கான கிலோமீட்டர் சூப்பரா டிராவல் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 1-1.5 கிலோமீட்டர் நிலா பக்கத்துல போகும்போது சிக்னல் லாஸ் ஆகி அந்த விக்ரம் லேண்டர் என்னாச்சு, டம்முன்னு நிலாவில போய் விழுந்துச்சு. சரிங்களா? அப்படி நிலாவில் விழுந்த இடத்திற்கு இந்தியா வச்ச பேரு திரங்கா பாயிண்ட். என்ன பேருமா, திரங்கா. திரங்கா அப்படின்னா மூவர்ண கொடி முனைன்னு சொல்லுவாங்க. சரி, திரங்கா. ஹர்கர் திரங்கா என்னன்னு கேள்விப்பட்டீங்களா? ஹர் திரங்கா. ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடின்னு சொல்லுவாங்க. சரியா? 2022, 2023 அந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவோட 75வது சுதந்திர தின ஆண்டுகள் பாத்தீங்கன்னா சுதந்திர தின விழாக்கள் 75 வாரங்கள் கொண்டாடப்பட்டது. சரியா? அந்த 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 13, 14, 15 ஆகிய 3 நாட்களையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் நீங்க தேசிய கொடி ஏத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அந்த நிகழ்வுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடின்னு சொல்றேன், ஹர்கர் திரங்கா. ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி அல்லது மூவர்ண கொடி. அதே மாதிரி சந்திரன் 2 கட்டுப்பாட்டை இழந்து அந்த விக்ரம் லேண்டர் நிலாவில் விழுந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க, திரங்கா பாயிண்ட். முக்கியமானது, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. சரி, அப்ப சந்திரன் 2 அனுப்பி பார்த்துக்கோம். ஜூலை 22, 2019 அனுப்பி இருக்கிறாங்க. சந்திரன் 2 அனுப்பும்போது இஸ்ரோ தலைவராக இருந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த கே சிவன் அவர்கள். ஜஸ்ட் மிஸ்ல அந்த திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. இருந்தாலும் அந்த விக்ரம் லேண்டர் நிலாவில் விழுந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க, திரங்கா பாயிண்ட். மூவர்ண கொடி முனை அப்படி சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க. அடுத்து இதுதான் சாதனை மிக்க இஸ்ரோட ஒரு திட்டம். இஸ்ரோட சாதனை மைல் கல்கள் நிறைய இருந்தாலும் அது முக்கியமான ஒரு மகுடம் சந்திரயான் 3. பாருங்க, இந்த சந்திரயான் 3 அப்படிங்கிறது நிலாவை ஆராய்ச்சி செய்வதற்கான 3வது முக்கியமான திட்டம். செலுத்தப்பட்ட நாள் ஜூலை 14, 2023. சரி, ஜூலை 14, 2023. செலுத்தப்பட்ட இடம் அதேதான், சதீஷ் தவான். எத்தனை வாட்டி சொல்லிட்டு பாருங்க, சதீஷ் தவான் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் ஸ்ரீஹரிகோட்டா. ஸ்ரீஹரிகோட்டா எந்த மாநிலம், தெலுங்கானாவா ஆந்திராவா, ஆந்திரா மாநிலம். சரியா? சரி, பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டோட பேர் பாருங்க, GSLV Mark 3. சரி, Mark 3 வரிசையில M4 அந்த ராக்கெட் தான் பயன்படுத்திருக்காங்க. இதுவும் கேட்கலாம், ராக்கெட் பேர் என்ன, அதே சமயத்துல அந்த திட்டங்கள் செயல்படுத்தும் போது இஸ்ரோட தலைவராக யார் இருந்தாங்க, டேட், வருஷம் எல்லாம் கொடுத்து மேட்ச் பண்ணி கேட்கலாம். கவனமா இருக்கும். ஓகேவா? ஓகே.
சந்திரன் 2 சரியா சந்திரன் 2 ஏவப்பட்டதை போன்று விக்ரம் என்ற நிலா தரையிறங்கியும் பிரக்யான் என்ற இந்த நிலா தரை ஊர்தி அல்லது உலாவி கருவி. அப்ப விக்ரம் லேண்டர் இந்த ரோவருக்கு என்ன பேரு பிரக்யான், ரெண்டுமே சந்திரன் 2ல எப்படி அனுப்புனாங்களோ அதே மாதிரி சந்திரன் 3லயும் அதே பேர்ல அனுப்பி இருக்கிறாங்க. சரியா? ஓகே. அனுப்பப்பட்ட நாள் ஜூலை 14, 2023. அதனை தொடர்ந்து அது அனுப்பினதுக்கு அப்புறமா ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமா பூமியோட அந்த சுற்றுவட்ட புவியீர்ப்பு விசையில இருந்து விலகி நிலாவோட அந்த ஈர்ப்பு விசைக்குள்ள போயிட்டு நிலாவில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நாள் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 23, 2023. நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர் பாருங்க, ஆகஸ்ட் 23, 2023. ஓகேவா? ஓகே. அது எந்த பகுதியில தரையிறங்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலாவின் சரியா இந்த பகுதியில தென் பகுதியில் தரையிறங்கியது. அதுவும் என்ன எப்படி தரையிறங்கினான்னு பாத்தீங்கன்னா சாஃப்ட் லேண்டிங் சொல்லுவாங்க. சரி, என்ன லேண்டிங்மா? சாஃப்ட் லேண்டிங், மென்மையான தரையிறக்கம். சில திட்டங்களை சில நாடுகள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த செயற்கைக்கோள் அந்த அல்லது அந்த திட்டம் அந்த விண்கலம் எப்படி போய் விழும் அப்படின்னா நிலாவில் போயிட்டு டொம்முன்னு ஸ்பீடா போய் விழுந்துரும். இது அப்படி கிடையாது. படிப்படியாக அந்த விண்கலத்தோட வேகத்தை அந்த தரையிறங்குற வேகத்தை கொஞ்சமா அதிக குறைத்து படிப்படியாக மெதுவா சாஃப்டா எந்த டேமேஜும் ஆகாம நிலாவின் தென் பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடு இந்தியா. முதல் திட்டம் சந்திரன் 3 செலுத்திய அமைப்பு இஸ்ரோ, மறந்துடாதீங்க. சரிங்களா? அப்படி தரையிறங்கிய நாள் நினைக்குமா ஆகஸ்ட் 23, 2023. சரிங்களா? ஓகே. இந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி தான் தற்போது இந்திய அரசினால என்ன தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுமா? ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம், நேஷனல் ஸ்பேஸ் டேன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்பேஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. அப்படி தரையிறங்கிய இடத்திற்கு என்ன பேர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவசக்தி. சந்திரன் 2ல அந்த கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்கம்மா? பிரங்கா பாயிண்ட். அதே மாதிரி சந்திரன் 3ல விக்ரம் லேண்டர் பத்திரமாக மென்மையான தரையிறக்கம் மேற்கொண்ட இடத்துக்கு என்ன பேரு? சிவசக்தி. சிவனும் சக்தியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏதோ சிவசக்தி ஃப்ளோல லைட்டா ஓட்டி விட்டு போயிடாதுங்க. ஆப்ஷன் ஏல பராசக்தி, ஓம் சக்தி, வேற என்னென்ன சக்திகளா இருக்கும் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒருவேளை நன் ஆஃப் தீஸ் கூட இருக்கலாம். நீங்க உட்காந்து மண்டை பிச்சுட்டு இருக்க கூடாது. சரியா? ஏதோ சக்தி உண்டு அப்படின்னு சொல்லி ஏதோ சக்தியா குத்திட்டு வந்துடாதீங்க. என்ன சக்திமா? சிவசக்தி, மறந்துடாதீங்க. சரியா? ஓகே. இந்த விக்ரம் லேண்டர்ல ஒரு 3 கருவிகளும் அந்த பிரக்யான் ரோவர்ல 3 கருவிகளும் சேர்த்து மொத்தத்துல 6 கருவிகள் அனுப்பப்பட்டது. எந்த திட்டத்துல? இந்த சந்திரன் 3 திட்டத்தின் மூலமாக. எத்தனை கருவிகள்? 6 கருவிகள், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி ஆதித்யா L1ல 7 கருவிகள் அனுப்புனாங்க. கவனமா இருங்க. சரியா? ஓகே. இந்த சந்திரன் 3 அனுப்பும்போது இஸ்ரோவின் தலைவராக இருந்தவர் சரிங்களா சோம்நாத் இஸ்ரோட 10வது தலைவர் ஆவார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ரோட 10வது தலைவர். 11வது தலைவர் யாரு? வி நாராயணன் அவர்கள். பார்க்கலாம் அடுத்த சாதனையை இவர் என்ன படைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து சரி, நிலாவிற்கான 6 தினங்கள் போச்சது. அடுத்து மார்ஸ். சரியா? செவ்வாய் கிரகம். செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டம். சரியா? அது என்ன சொல்லுவாங்கன்னா மாம் சொல்லுவாங்க. மாம் அப்படின்னா மதர், மம்மி, எம்எல்ல மாஸ் ஆர்பிட்டர் மிஷன். ஓகேவா? அல்லது மங்கள்யான். சரியா? மங்கள்யான் என்பது செவ்வாய் கிரகத்திற்கு, செவ்வாய் கோளுக்கு இஸ்ரோ நிறுவனத்தினால் 2013 நவம்பர் 5 அன்று வெற்றிகரமாக ஏவிய ஒரு ஆள் இல்லாத விண்கலம் ஆகும். சரியா? செவ்வாய் கிரகத்தை அதாவது முதல் முறையாக சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு கிரகத்தை ஆராய்வதற்கு இஸ்ரோ மேற்கொண்ட முதல் திட்டம் மங்கள்யான். சந்திரன்ங்கிறது நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க? மூன். என்ன சொல்லுவாங்க? துணைக்கோளா அதை சொல்லுவாங்க. இங்க நம்ம பாக்குறது மங்கள்யான் அப்படிங்கிற எதை ஆராய்வதற்காக வேறு கிரகம், மாற்று ஒரு கிரகத்தை ஆராய்வதற்கு அனுப்புனாங்க. அந்த திட்டத்துக்கு தான் என்ன பேருமா? மங்கள்யான். இந்த மங்கள்யான் 1 அப்படிங்கிறது செலுத்தப்பட்ட நாள் நவம்பர் 5ஆம் தேதி. ஓகேவா? நவம்பர் 5, 2013ஆம் ஆண்டு. மறக்க கூடாது. சரிங்களா? இந்த நவம்பர் 5 அப்படிங்கிறது சுனாமி விழிப்புணர்வு தினம். அதையும் மறந்துடாதீங்க. நமக்கு சுனாமி எப்பவுமே டிசம்பர் மந்த் வரும். அதுக்கு முந்தைய மந்த்ல தான் சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நவம்பர் 5 சுனாமி விழிப்புணர்வு தினமா கடைபிடிக்கிறாங்க. அதே நவம்பர் 5ஆம் தேதி 2013ல தான் எது அனுப்பியிருக்கிறாங்க? மங்கள்யான் திட்டம் அனுப்பப்பட்டது. மறக்க கூடாது. சரிங்களா? இதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த ராக்கெட்டுக்கு, அந்த ஏவுகணைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BSLV XL வரிசையில் C-25. சரியா? ரொம்ப முக்கியமானது. இது வந்து மங்கள்யான். அடுத்தபடியாக தற்போது மங்கள்யான் 2க்கான திட்டம் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குது. ஓகேவா? செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கான இஸ்ரோவின் திட்டமாகும். இதுல என்ன ஸ்பெஷல் சொல்லி பாருங்க. செவ்வாய் கிரக மேற்பரப்பில் நேரடியாக தரையிறங்குவதற்கான ஒரு லேண்டர் மற்றும் ஒரு ஹெலிகாப்டரை உள்ளடக்கும். சரியா? மங்கள்யான் 1 அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த நீள்வட்ட பாதையில தான் சுத்திட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க இத செவ்வாய் கிரகத்தை. இந்த மங்கள்யான் 2 அப்படிங்கிறது முதல் முறையாக அந்த செவ்வாய் கிரகத்துல தரையிறங்க போறாங்க. ஒரு லேண்டர் இருக்கும் பிளஸ் ஒரு ரோபாட்டிக் ஹெலிகாப்டரை அனுப்பி சோதனைகளை ஈடுபட போறாங்க. அதுக்கு வச்ச பேர் என்ன பேருமா? மங்கள்யான் 2 அல்லது மாம் 2. சரியா? அடுத்து பாருங்க. அடுத்ததாக
சுக்ராயன் திட்டம். என்ன திட்டம்? சுக்ராயன். சரியா? சுக்கிரன். பாருங்க, சுக்ராயன் திட்டம் என்பது இஸ்ரோ நிறுவனத்தின் வீனஸ்னா வெள்ளி கிரகம். சரியா? அந்த வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ள ஒரு விண்கல திட்டமாகும். இந்த திட்டம் வீனஸ் கிரகத்தின் வெள்ளி கிரகத்தின் வளிமண்டலம், மேற்பரப்பு மற்றும் உள்ளமைப்பு போன்றவற்றை ஆய்வு செய்ய உள்ளது. ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்போ செவ்வாய் கிரகத்திற்கு அடுத்தபடியாக வேறொரு கிரகத்தை இஸ்ரோ ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அந்த கிரகத்தின் பேர் தான் வீனஸ் என்று அழைக்கப்படும் வெள்ளி கிரகம். மறக்க கூடாது. இதெல்லாம் செயல்படுத்தினதுக்கு அப்புறமா ரொம்ப டீடைலா பாத்துக்கலாம். ஜஸ்ட் திட்டத்தோட பேரு, எதை ஆராய்வதற்கு அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு போதும். ஓகேவா? அடுத்து பாருங்கம்மா, சமீபத்திய ஒரு செய்தி, சூப்பரான ஒரு செய்தி. கடந்த ரொம்ப நாளாவே இந்த வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா சாதனை. சரியா? உங்களுக்கு தெரியும் சுபான்சு சுக்லா அவர்கள் யாருமா? ககன்யான் திட்டத்திற்கான, சரியா, ககன்யான் திட்டத்திற்கான விங் கமாண்டர். ஓகேவா? இந்த ககன்யான் திட்டம் அதே லைட்டா நான் சேர்த்து சொல்லிடுறேமா. ககன்யான், சரியா, ககன்யான் திட்டம் அறிவிக்கப்பட்ட வருஷம் 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இந்த 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா சுதந்திர தின உரையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சாங்க. சரியா? இந்த ககன்யான் திட்டத்தோட முக்கியமான நோக்கம், விண்வெளிக்கு முதல் முறையாக யார் அனுப்ப போறாங்க? இந்தியர்களை அழைத்து செல்லும், இந்திய விண்வெளி வீரர்களை அழைத்து செல்லும் இஸ்ரோட முதல் திட்டத்துக்கு பேர் தான் ககன்யான் திட்டம். சரியா? இந்த ககன்யான் திட்டத்திற்காக பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 4 விண்வெளி வீரர்கள்ல ஒருத்தர் விங் கமாண்டர், அவர் தான் இந்த சுபான்சு சுக்லா அவர்கள். இது தவிர அஜித், பிரசாந்த், அடுத்து பிரதாப், இந்த பேர்ல இருக்கிற 3 குரூப் கேப்டன்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த பேரை எதுக்காக ஷார்ட்டா சொன்ன அப்படின்னா, அஜித் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், யார் அவரு? தலை. ஓகேவா? அடுத்தப்பல யாரு? பிரசாந்த். அவர் யாரு? அதுக்கு ஏதோ சிறப்பு பேர் உண்டு, அல்டிமேட் ஸ்டாரா ஏதோ ஒரு பேர் உண்டு நினைக்கிறேன். ஓகேவா? பிரசாந்த். அடுத்து இன்னொரு ஆள் பாத்தீங்கன்னா, அந்த என் இனிய பொன்னிலாவை பாட்டுல வருவார்ல, நடிகர் ராதிகாவோட முன்னாள் புருஷர், யார் அவர் பாத்தீங்கன்னா, யாருமா அவங்க? பிரதாப் போத்தன். இந்த 3 பேருமே எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஷார்ட்டா 3 பேருமே சினிமா நடிகர்கள். 3 சினிமா நடிகர்கள் கூட சேர்ந்துட்டு சுபான்சு சுக்லா அவர்கள் எந்த திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு முதன்முறையாக போக போறாங்க? ககன்யான் திட்டத்திற்காக. சரியா? அதுக்குதான் இந்த சேர்த்து அப்படி பேர் சொன்னோமா, கவனமா இருங்க. அந்த ககன்யான் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த விண்வெளி வீரர்களுக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் என்ன பேருமா? ககன் நாட்ஸ். இது வந்துட்டு போன வருஷம் குரூப் 4 குரூப் 2 ஞாபகம் இல்ல, அதுல கேட்டிருந்தாங்க ககன்யான் திட்டத்திற்கான விண்வெளி வீரர்களுக்கு என்ன பேரு, தமிழ்ல என்ன பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ககன் நாட்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா காக்கா நாட்ஸ் அப்படி கொடுத்துட்டாங்க. இந்த காக்கா அப்படின்னு வேற ஏதோ மீனிங் நினைச்சு போயாச்சு. இங்கிலீஷ்ல பார்த்திருந்த வார்த்தை கண்டிப்பா உடனே தெரிஞ்சிருக்கும். என்ன பேருமா? ககன் நாட்ஸ். அதுக்குதான் எப்பவுமே சொல்லுவோம், சயின்ஸோ அல்லது ஒரு ஸ்கீமோ ஏதோ ஒரு மாநாடோ ஏதாச்சும் ஒரு பேர் வந்துச்சுன்னா அது இங்கிலீஷ்ல பார்த்துட்டு தமிழ்ல பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கும். அதுக்காக சொல்றேன். சரிங்களா? இதுதான் இந்த ககன்யான் திட்டம். ஓகேவா? இந்த ககன்யான் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள அந்த விங் கமாண்டரோட பேர் தான் சுபான்சு சுக்லா அவர்கள். சமீபத்துல இன்னும் ககன்யான் திட்டம் செயல்படுத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஓகேவா? இந்த சுபான்சு சுக்லா அவர்கள் சமீபத்தில் செயல் வர காரணம் என்ன அப்படிங்கறத பாருங்க. விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பும் ககன்யான் லட்சிய திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 4 வீரர்களில் ஒருவர் தான் இந்த கேப்டன், குரூப் கேப்டன் அல்லது விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா அவர்கள். அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர்? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவை சேர்ந்தவர். சரியா? இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் பெயர் ஆக்சியம் ஸ்பேஸ். என்ன பேருமா? ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம். இவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு, எங்கம்மா? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எந்த வருஷம் உருவாக்கப்பட்டது? 1998ல உருவாக்கப்பட்ட இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு 4 பேரை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு ஆளு தான் நம்முடைய ககன்யான் திட்டத்தின் விங் கமாண்டரான சுபான்சு சுக்லா. சரியா? ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் என்ன திட்டம்? ஆக்சியம் 4 அல்லது ஆக்ஸ் 4 சொல்லுவாங்க. சரி, ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தேர்வானார். சரியா? இந்த திட்டம் ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் திட்டம். இந்த திட்டத்தை யாரெல்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவோட இஸ்ரோ, அமெரிக்காவின் நாசா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய விண்வெளி அமைப்புகள், அதாவது ESA. ஓகேவா? இந்த 3 பேரை சேர்ந்துதான் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. இதுக்கு உதவி செஞ்ச இன்னொரு முக்கியமான ஒரு அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன அமைப்புமா? ஸ்பேஸ் எக்ஸ். இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட் மூலமா தான் அவங்க பூமிக்கு திரும்பி இருப்பாங்க. அதனால ஸ்பேஸ் எக்ஸும் இந்த திட்டத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது. ஓகேவா? பாருங்க, சுபான்சு சுக்லாவுடன் ஓகேவா ஆக்சியம் 4 திட்ட கமாண்டரும் நாசாவின் முன்னாள் பெண் விஞ்ஞானியுமான பாத்துக்கோங்க பெக்கி விட்சன். என்ன பேரு? பெக்கி விட்சன். எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? அமெரிக்க நாட்டை சேர்ந்தவங்க. அமெரிக்கானால எப்பவுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன போட்டு தான் தூங்குவாங்க? ஒரு பெக்கு போட்டு தான் தூங்குவாங்க நினைச்சுக்கோங்க. பெக்கி, ஒரு பெக்கு அமெரிக்கா. அடுத்து போலந்து நாட்டை சேர்ந்த ஸ்லோவாஸ். சரியா? போலந்து. ஓகேவா? ஸ்லோவாஸ். ஸ்லோவாஸ் அப்படின்னா ஸ்லோவா வாசி. சரியா? ஏன்னா நிறைய பேர், சில பேர் நம்ம கிளாஸ் சொல்லுவாங்க, இவரு கொஞ்சம் ஸ்பீடா போறாரு அப்படி சொல்லுவாங்க. சரியா? ஸ்பீடா போறான்னு சொல்லுவாங்க. அது பேரா கொஞ்சம் ஸ்லோவா போலாம். என்ன பேரு?
ஸ்லோவா போலாம். ஸ்லோவா என்ன நாடு? போலந்து. இங்க பெக்கு அமெரிக்கன் பெக்கு போட்டு தான் தூங்குவான். அதே மாதிரிங்க போலந்து அப்படின்னா ஸ்லோவா வாசி. சரியா? ஸ்பீடா போக வேண்டாம். ஓகேவா? ஸ்லோவா வாசி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது நபர் ஹங்கேரி நாடு சேர்ந்த திபோர் கபு. ஓகேவா? இந்த 3 பேரும் சேர்ந்து யாரோட இணைந்து? சுபான் சுக்லாவோட இணைந்து சென்ற திட்டத்துக்கு பேர் தான் ஆக்சியம் 4 திட்டம். மறக்காதீங்க. சரியா? ஓகே. கூடுதல் தகவல்கள் என்ன சொல்லி பாருங்கம்மா. புறப்பட்ட இடம். சரியா? பாருங்க. என்ற தேதியில அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்த 4 வீரர்களும் கிளம்புனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற புளோரிடாவில் அமைந்துள்ள கென்னடி விண்வெளி மையத்துல இருந்தா கிளம்புனாங்க. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டோட பேர் பாருங்க ஃபால்கன் 9. இந்த ஃபால்கன் 9 அப்படிங்கிறது யாருக்கு சொந்தமானது? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானது. சரிங்களா? இதற்காக பயன்படுத்தப்பட்ட விண்கலம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராகன். அந்த டிராகனுக்கு வச்ச இன்னொரு சிறப்பு பேரு கிரேஸ். அதுக்கு என்ன பேருமா? டிராகன் கிரேஸ் என்பது விண்கலத்தின் பெயர். அதில் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டுக்கு வச்ச பேரு ஃபால்கன் 9 அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே. இன்றைய தேதியில அவங்க ஐஎஸ்எஸ்க்கு கிளம்பினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 25, 2025 ஃபேன்சி நம்பர். நம்ம ஆல்ரெடி சந்திரயான் 3 பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சந்திரயான் 3 ஆகஸ்ட் 23, 2023 ஒரு ஃபேன்சி நம்பர் பார்த்தோம். நிலாவுல வெற்றிகரமாக தரையிறங்கிய நாள். அதே மாதிரி இங்க ஒரு ஃபேன்சி நம்பர் பாருங்க. ஜூன் 25, 2025. சரியா? அன்றைய தினத்துல தான் இந்த 4 விண்வெளி வீரர்களும் கிளம்பி இருக்கிறாங்க. அதாவது நம்முடைய சுபான்சு சுக்லாவும் முதல் முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டாங்க. சரியா? சுமார் கிட்டத்தட்ட 28 மணி நேர பயணத்திற்கு பிறகு ஜூன் 26ஆம் தேதி, அதாவது அதுக்கு அடுத்த நாள், ஓகேவா, சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தனர் அந்த 4 பேரும். ஓகேவா? அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துல தங்கியிருந்த நாட்கள் மொத்தம் 18 நாட்கள். ஓகேவா? 18 நாட்கள் முன்பு தங்கிய பிறகு ஜூலை 15, 2025 அன்று டிராகன் கிரேஸ் விண்கலம் மூலம், சரியா, அமெரிக்காவின் சாண்டியாகோ கடற்பரப்பில் பத்திரமாக தரையிறக்கிறார். இதுதான் மிகப்பெரிய சாதனை. கவனம் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, என்ன சாதனைங்கிற கூடுதலா பாருங்க. இந்த சுபாஷ் சுக்லாவின் சாதனை என்ன சொல்லி பாருங்கம்மா. 1984ஆம் ஆண்டில் ரஷ்ய விண்கலத்தில் விண்வெளிக்கு சென்ற இந்திய வீரர் ராகேஷ் சர்மாவிற்கு பிறகு 41 ஆண்டுகள் கழித்து விண்வெளிக்கு சென்ற 2வது இந்திய வீரர். செகண்ட் பாயிண்ட் முக்கியமானது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமை சுபான்சு சுக்லாவிற்கு கிடைத்துள்ளது. அதாவது நல்லா பாத்துக்கோங்க, விண்வெளிக்கு சென்ற ஸ்பேஸுக்கு போன இந்தியர் ஃபர்ஸ்ட் முதல் இந்தியர் கேட்டா யார சொல்லணும்? ராகேஷ் சர்மா அவர்கள். சரியா? எந்த வருஷம் போனாங்க? 1984 1984 போனாங்க. அதுக்கு உதவி செய்த நாடு ரஷ்யா. அது வந்து விண்வெளிக்கு போயிட்டு அப்படியே பூமிக்கு திரும்பிட்டாங்க. இங்க நம்ம பாக்குற யாருமா? சுபான்சு சுக்லா அவர்கள் என்ன சாதனை படுத்திருக்காங்க? அந்த மிதக்கும் விண்வெளி ஆய்வகம் சர்வதேச விண்வெளி நிலையம் ஐஎஸ்எஸ்க்கு போன முதல் இந்தியர் அப்படின்னா யாருமா? நம்மளுடைய சுபான்சு சுக்லா. கவனமா இருக்கும். சரி, அப்ப விண்வெளிக்கு போன ஃபர்ஸ்ட் வீரர் யார் பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. 2வது வீரர் யாருன்னு கேட்டா யாருமா? சுபான்சு சுக்லா அவர்கள். அதே சமயத்துல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்தியன் கேட்ட யார சொல்லணும்? சுபான்சு சுக்லா. மறக்க கூடாது. யார் கிடையாது? ராகேஷ் சர்மா அவர்கள் கிடையாது. ராகேஷ் சர்மா அவர்கள் போனது ஸ்பேஸுக்கு தான். ஐஎஸ்எஸ்க்கு போனது ஃபர்ஸ்ட் வீரர் கேட்டா சுபான்சு சுக்லா. இப்படி சாதனையை படைச்சிருக்கிறாரு சுபான்சு சுக்லா. அதுதான் மொத்தமாக கொடுத்திருக்கோம். சரியா? ஓகே. அடுத்த முக்கியமான என்ன ஒரு திட்டம் பாருங்க. இந்த குரூப் 4ல குரூப் 1ல ஏதோ கேட்டிருந்தாங்க. சரியா? போல ஸ்பேஸ் மைத்ரி திட்டம். சரியா? மிஷன் ஸ்பேஸ் மைத்ரி. மைத்ரிங்கிற பேர்ல நிறைய இருக்கு. இந்த மைத்ரிங்கிற பேர்ல ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது. போனஸ் கேள்வி கேட்கணுமா? மைத்ரி ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? உங்களுக்கு கேள்வி கூட நான் பதில் கூட சொல்ல 2 விஷயம் ஆப்ஷன் கொடுத்துறேன். ஒன்னு ஆர்டிக், இல்லைன்னா அண்டார்டிகா. 2ல எங்க இருக்குது இந்த மைத்ரி ரிசர்ச் சென்டர்? இந்தியாவிற்கானது. அடுத்து இன்னொரு போனஸ் கேள்வி, மைத்ரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்த 2 நாடுகளுக்கு இடையே? கண்டிப்பா இந்தியா ஒரு நாடு, இன்னொரு நாடு எதுங்கத கூடுதலா அந்த பதில சொல்லுங்க. ஓகேவா? சரி, பாருங்க. இந்த ஸ்பேஸ் மைத்ரி திட்டம் அப்படிங்கிறது பாருங்க, விண்வெளி மைத்ரி, அதான் ஸ்பேஸ் மைத்ரி. ஆஸ்திரேலியா இந்தியாவின் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மற்றும் புதுமைக்கான பணி சொல்லுவாங்க. சரியா? மைத்ரி ஓகேவா? TRI இதான் அதோட விரிவாக்கம். இந்த ஸ்பேஸ் மைத்ரி விண்வெளி துறையில் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகள் இடையிலான ஒரு கூட்டாண்மை திட்டம், ஒரு கூட்டு திட்டமாகும். இது எதற்காக அனுப்பப்படுதுன்னு சொல்லி பாருங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா சேர்ந்த வணிக, நிறுவன மற்றும் அரசு விண்வெளி அமைப்புகளுக்கு இடையே நெருக்கமான உறவுகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டது. என்ன நோக்கம் அப்படிங்கறத பாருங்க. முக்கியமான நோக்கம் விண்வெளி குப்பை. சரியா? அந்த விண்வெளியில நிறைய செயற்கைகள் அனுப்பியிருக்கிறாங்க நிறைய நாடுகள். அதுல பாத்தீங்கன்னா செயலிழந்த நிறைய செயற்கைக்கோள்கள், அந்த ஆய்வு கருவிகள் எல்லாமே சும்மா சுத்திட்டு இருக்கும். அதுக்கு தான் என்ன பேர் சொல்றாங்க? விண்வெளி குப்பை. ஓகேவா? இந்த விண்வெளி குப்பையை மேலாண்மை, அதை எப்படி அகற்றுறது, ஓகேவா, மற்றும் நிலைத்தன்மையில் கவனம் செலுத்துகிறது. எந்த திட்டம்? ஸ்பேஸ் மைத்ரி திட்டம். இந்த திட்டம் யாருடைய திட்டமா? இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து மேற்கொள்ள உள்ள ஒரு திட்டம். கவனமா இருங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. பொறுப்பான விண்வெளி நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதிலும் விண்வெளி குப்பைகளின் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை குறைப்பதிலும்
இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து செயல்பட உள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஓகேவா நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட், நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் ஓகேவா மற்றும் ஆஸ்திரேலியாவின் ஸ்பேஸ் மிஷின்ஸ், சரியா ஸ்பேஸ் மிஷின்ஸ் ஸ்பேஸ் மிஷின்ஸ் நிறுவனத்தின் இரண்டாவது ஆப்டிமஸ் விண்கலத்தை, என்ன விண்கலம் ஆப்டிமஸ், முக்கியமானது பாருங்கம்மா, அவ்வளவு விஷயங்கள் சேர்த்து கொடுத்துருங்க பாருங்க. அப்ப ஆப்டிமஸ் விண்கலம் ஆஸ்திரேலியாவோட ஸ்பேஸ் மெஷின் நிறுவனத்துக்கு சொந்தமானது ஓகேவா. இந்த விண்கலத்தை தான் யார் அனுப்ப போறாங்க, இந்தியாவோட இஸ்ரோவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து அனுப்ப போறாங்க. ஆஸ்திரேலியா நிறுவனத்தின் பெயர் ஸ்பேஸ் மிஷின்ஸ். அதில் பயன்படுத்தக்கூடிய அந்த விண்கலத்துக்கு தான் என்ன பேருமா, ஆப்டிமஸ் விண்கலம். அடுத்த தேர்வுல அந்த விண்கலம் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரியா, கவனம் பாரு. எந்த வருஷம் அனுப்ப போறாங்க, அடுத்த அதாவது 2026ஆம் ஆண்டில் விண்ணில் செலுத்தப்படும் சொல்லிக்கிறாங்க. சரியா, இந்த செயற்கைக்கோள் இந்த விண்கலத்தினோட எடை பார்த்தீங்கன்னா 450 கிலோ எடையுள்ள இந்த ஆப்டிமஸ் விண்கலம் இன்று வரை ஆஸ்திரேலியாவில் வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்ட மிகப்பெரிய விண்கலம். சரி, ஆஸ்திரேலியாவே சொந்தமா உருவாக்கியிருக்கிற விண்கலம். அதுக்குதான் முதல் முறை அப்படிங்கறதுனால இஸ்ரோட இந்தியாவோட உதவியை நாடி இருக்கிறான். சரியா, இது இஸ்ரோவின் சிறிய செயற்கைக்கோள் ஏவுதள வாகனம் மூலம் ஏவப்படும். என்ன பேர் அதுக்கு, SSLV, ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். 500 கிலோவுக்கு எடை குறைந்த அந்த செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கு உருவாக்கப்பட்டுள்ளது என்னதுமா, இந்த ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதன் மூலமா தான் இந்த ஆப்டிமஸ் விண்கலம் செலுத்த போறாங்க. ஆப்டிமஸ் அப்படிங்கிறது இஸ்ரோவும் ஆஸ்திரேலியாவின் ஸ்பேஸ் மிஷின் நிறுவனம் இணைந்து உருவாக்கியுள்ள ஒரு விண்கலம். முக்கியமான நோக்கம் விண்வெளி குப்பைகளை அகற்றுதல், அது தொடர்பான அந்த மேலாண்மைகளில் ஈடுபடுது. சரியா, ஒரு வழியா அடுத்த பதிவு வந்துடும். என்ன கேள்விமா, சூப்பர் 6 கேள்விகள், நிறைய போனஸ் கேள்வி கேட்டிருக்கிறோம். எல்லா கேள்விக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. கடைசியா வழக்கமுறை நம்ம கேட்கிறேன் சூப்பர் 6 கேள்விகள். மங்கள்யான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது, அது எந்த கிரகத்திற்கு அனுப்புறாங்க, சிம்பிளா இருக்க கேள்வி பாத்துக்கோங்க. அடுத்து சுக்ராயன் திட்டம் எந்த கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய அனுப்பப்பட உள்ளது. நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 3 பாத்தீங்கன்னா சந்திரயான் 3 எப்போது நிலாவில் தரையிறங்கியது, இந்த தரையிறங்கிய இடத்துக்கு என்ன பேர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி பாருங்க. சிவசக்தி என்பது எந்த பகுதிக்கு இந்திய அரசால் வைக்கப்பட்ட பெயர், ஓகேவா, நிலாவின் எந்த பகுதி கரெக்டா சொல்லணும். ஓகேவா, அடுத்து இஸ்ரோ அனுப்பிய 100வது ராக்கெட்டின் பெயர் என்ன, இது 5வது சூப்பர் 6 கேள்வி. 6வது சூப்பர் 6 கேள்வி, நிசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது, இது சூப்பர் 6 கேள்வி. இதுல எக்ஸ்ட்ரா 2 கேள்வி கேட்கிறேன். ஒன்னு ஸ்பேஸ் மைத்ரி, சரியா, இந்த ஸ்பேஸ் மைத்ரி என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான திட்டம், சரியா, ஸ்பேஸ் மைத்ரி. அடுத்து இன்னொரு 8வது கேள்வி சேர்த்துக்கோமா, ககன்யான் திட்டம், சரியா, ககன்யான் திட்டத்தில் ஓகேவா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அந்த விண்வெளி வீரர்களுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டுள்ளது, முடிஞ்சா அந்த விண்வெளிகளுக்கு என்ன எந்தெந்த விண்வெளி வீரர்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நீங்க பதில சொன்னா சிறப்பா இருக்கும். சரிங்களா மக்களே, மாணவ நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான செய்திகள் கண்டிப்பா எல்லா தேர்வுகளும் முக்கியமானது. ஒரே இடத்துல ஒரு வீடியோல சாலிடா 1-2 கேள்விகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி அந்த கேட்கிற மாதிரி ஒரு வசதியா உங்களுக்கு மொத்த நோட்ஸும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நல்லா படிங்க. வர்ற தேர்வுகள்ல இருந்து சரி, இதுக்கு முடிஞ்ச தேர்வுல இருந்து சரி, இப்ப நம்ம கொடுத்த வீடியோல இருந்து எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. சரியா, ஓல்டு கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்ல, இனி வர்ற தேர்வுகளுக்கும் இது 2-3 வருஷத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸா இருக்கும். கண்டிப்பா இதுல நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுக்கும், பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.